வாசிப்போம். சங்கீதம் 90 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம் 90ஆம் சங்கீதத்திற்கு தேவ ஆவியானவர் கொடுத்திருக்கிற விளக்கம். மோசே பண்ணுகிற ஒரு ஜெபம் என்ன சொல்றாருன்னா, எங்க இருதயம் ஞானமுள்ள இருதயமா மாறணும்னா நாங்கள் இருக்கிற இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதை குறித்த அறிவை எங்களுக்கு தாரும் அப்படின்றார். எங்க நாட்களை எண்ணும் அறிவு அப்படின்னா திங்க் பண்ணக்கூடிய அந்த அறிவு. எங்க நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுக்கு இன்னைக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டா சிலருக்கு இருக்குது, சிலருக்கு இல்லை. நாங்க நேற்று போன அந்த காலேஜில் ஒரு பிரேயர் வச்சிருந்தாங்க. அந்த பிரேயருக்கு சிறப்பு அழைப்பாளராக ஒருவர் வந்திருந்தார். அவர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொன்னார். ஒரு கதை என்னன்னா, தவளையும் தேனும். தவளையும் தேனும். தேனு போய் தவளைகிட்ட சொல்லுது, ஒரு பெரிய தண்ணி இருக்குது, தண்ணிக்கு அந்த பக்கத்துல எனக்கான உணவு இருக்குது, என்னால அந்த தண்ணியில நீந்தி போக முடியல, எனக்காக நீ என்னைய முதுகுல ஏத்திக்கோ, ஏத்திக்கிட்டு இந்த தண்ணியை கடந்து அங்க போறதுக்கு உதவி செய்ய. தவளை சொல்லுது, நான் துள்ளி துள்ளி போவேன், நீ விழுந்துருவ, அதனால என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது, நீ வேற யாரையாவது உதவி கேளு. ஆனாலும் இந்த தேர் விட மாட்டேங்குது. இல்ல, உன்னை விட்ட எனக்கு ஃப்ரெண்டு வேற யாருமே இல்லை, தயவு செய்து எனக்கு உதவி செய், என்னை எப்படியாவது கொண்டு போய் ஓரத்தில் விட்டுரு. இது கெஞ்சுறத பார்த்து இத தவளை மனம் இறங்கி சரி என் முதுகு மேல ஏறிக்கோன்னு சொல்லி தவளை நீந்துறத பார்த்துருக்கீங்களா? தவளை நீந்தியே அக்கறைக்கு போயிடுச்சு. அக்கறையில கொண்டு போய் இறக்கி விட்டுச்சு. இறக்கி விட்டுட்டு சரி உன் இடத்துக்கு நீ வந்துட்டல, நீ நல்லா இரு, நீ நம்ம சந்திப்ப வாய் நம்ம திரும்புற நேரத்துல இந்த தேடு ஒரு கொட்டு கொட்டுச்சு. இது உதவி செஞ்சிச்சு. இந்த தேடு என்ன பண்ணிருச்சான்? கொட்டிருச்சு. உடனே இந்த தவளை சொல்லிச்சான், நண்பா இப்படி பண்ணிட்டேடா, நான் உதவி தானே பண்ணேன். அதுக்கு அந்த தேள் சொல்லிச்சான், நான் என்ன செய்ய, என் சுபாவம் அதனால நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு தேள் என்ன பண்ணிச்சான்? பதில் சொல்லிச்சான். 5 அறிவு ஜீவன்கள் சொல்லலாம் என் சுபாவம் இது. 6 அறிவு உள்ளவர்கள் நாம் என்ன செய்யக்கூடாது? நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு கொடுங்க. கேட்கிறார், என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு கொடுங்க, என் நாட்கள் எப்படிப்பட்டதுன்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். நான் பைபிள்ல இருந்து ஒரு 7 விதமான அறிவுகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரு மனுஷனுக்கு தேவையான 7 விதமான அறிவுகள். அதுல மனுஷனுக்கு இந்த 7 விதமான அறிவு இருக்குது. இதுல எந்த அறிவு நமக்கு தேவைன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சில அறிவுகள் நமக்கு தேவைப்படாது, சில அறிவுகள் நமக்கு கட்டாயம் தேவை. முதலாவது அறிவு ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு. முதலாவது ஒரு மனுஷன் வேதத்துல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவுகளில் ஒன்று என்னன்னா பாவத்தை அறிகிற அறிவு. இது மனுஷனுக்கு இருக்கணும். எது பாவம் எது பாவம் இல்லை என்பது மனுஷனுக்கு தெரியணும். எது சரி எது சரியில்லைன்னு நினைச்சணும் தெரியுமா? தெரியக்கூடாதா? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தென்னை மரத்துக்கு கீழே இருந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க எப்படிதான் தெரியும்? சொல்லுங்க, எப்படி தெரியும்? அப்ப குடிக்கிறது பாலா இருந்தாலும் எங்க உட்கார்ந்து குடிக்கணும், அங்க குடிக்கணும். சில நேரம் பாவத்தை அறிகிற அறிவு மனுஷனுக்கு தேவை. சரி, நமக்கு இன்னைக்கு பாவத்தை அறிகிற அறிவு இருக்குதா? நமக்கு தெரியுமா இதெல்லாம் பாவம்னு சொல்லி? சொல்லுங்க, இதெல்லாம் பாவம் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். சொல்லுங்க, எதெல்லாம் பாவம்? எதெல்லாம் பாவம்? முதல்ல கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லாம இருக்கிறது நான் பாவம். நீங்க பாவம் இல்ல, நான் பாவம். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். எதெல்லாம் பாவம் தெரியும் நம்ம நம்புறோம், ஆனா உண்மையில நமக்கு தெரியாது. தெரியாதுன்றதே தெரியாது. சொல்ல புரியுதா? தெரியாது என்பதே நமக்கு என்ன தெரியாது. நாம் சொல்லுகிறதெல்லாம் பாவம் அல்ல. குடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, நேசித்தனம் பண்றது, இதெல்லாம் பாவத்தினுடைய வெளியில தெரியக்கூடிய
கனிகள், அது பாவத்தினுடைய இலைகள் வெளியில தெரியுது. பாவம்னா அதோட அந்த வேர், அது எங்க இருக்குது, அந்த வேர் அது எங்கிருந்து இவைகள் முளைக்கிறது, எங்கிருந்து வருது அப்படின்றத நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். பாவம் எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரோமர் 5:12 வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும். இப்ப ஆதாம்னால பாவம் வந்துச்சு. ஆதாம் தண்ணி அடிக்கல, ஆதாம் விபச்சாரம் பண்ணல. ஏன்னா அவர் மனைவி மட்டும்தான் பூமியிலே இருக்குது, வேற பெண்ணே இல்ல. நீங்க விபச்சாரம் பாவம்னா ஆதாம் பாவம் செஞ்சிருக்கணும்ல. ஆனா வசனம் சொல்றது ஆதாம்னால பாவம் வந்துச்சு. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஆதாம் போதையாகல. நோவா காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் போதைன்னு ஒண்ணு இந்த பூமியிலே கிடையாது. அப்புறம் ஆதாம் சுருட்டு பிடிக்கல. சுருட்டு பிடிக்காதீங்க, நீங்க சினிமாவுக்கு போகாதீங்க. அப்புறம் இன்னும் அதுல என்ன லொக்கு ஒரு பாட்டு வரும், நம்ம சர்ச்சில் அடிக்கடி போடும். நீங்க சினிமாவுக்கு போகாதீங்க, சீர்கெட்டு போகாதீங்க. நோவாவின் காலத்தில் சினிமா கிடையாது. ஆதாமின் காலத்தில் சினிமா கிடையாது. ஆதாமின் காலத்தில் மதுபானம் கிடையாது. ஆதாமின் காலத்தில் விபச்சாரம் கிடையாது. அப்ப எப்படி பாவம் ஆதாமினால் உள்ள வந்துச்சுன்றார்? அப்ப பாவத்திற்கான அந்த வேர், அந்த ரூட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஆதாம்கிட்ட சொல்லியிருந்தார், இந்த பழத்தை சாப்பிடாத, சாப்பிட்ட நாளில் நீ பிரிஞ்சிருவ, அதாவது மரணம் அடைவ அப்படின்னா. ஆதாம் அந்த வார்த்தையை மீறினார். அததான் தேவன் பாவமா செஞ்சாரு பார்த்தான். இப்ப பாவம்னா என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது பாவம். பைபிள் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது. ஏன்னா அந்த வசனத்தை சொல்லலன்னா, நம்ம வாசித்த ரோமர் 5:12 13வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னமும் பாவம் உலகத்தில் இருந்ததுன்னு வருது. அப்ப பாவம்னா என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை மீறுவது பாவம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஓய்வு நாளில் சபை கூடி வருகிறதை விட்டு விடாதீர்கள். இப்ப மீறுகிறோம், அது என்னது சொல்லுங்க? என்னது? பாவம். கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள் வேதம் சொல்கிறது. மீறுகிறோம், அது என்னது? மனைவியை நேசியுங்கள். மீறுகிறோம், அது என்னது? பெற்றோரே உங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். சில பிள்ளைங்க கீழ்ப்படிய மறுக்குது. இதே வசந்து இந்த கடையில போய் தேங்காய் வாங்கிட்டு வர நம்ம பாருங்க, அவ்வளவு போச்சு வருஷம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது என்னது சொல்லுங்க? பாவம் என்பது வெளியில தெரிகிறது இல்ல, உள்ளுக்குள்ள இருக்குது, சுயநலத்தில். ஏன் ஆதாம் அந்த காரியத்தை செஞ்சார்னா, அவருக்குள்ள இருந்த அந்த சுயநலம். தன் மனைவி கொடுத்தாங்க, தேவனை விடவும் மனைவியினுடைய வார்த்தையை பெருசா நம்பினார். அதனால ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை விட்டுட்டு உன் மனைவியின் சொல்ல கேட்டு சாப்பிட்டல, சாப்பிட்டதுனால பூமி முன்னிறுத்தம் சபிக்கப்பட்டு அப்படின்ட்டார். அப்ப ஒட்டுமொத்த பாவத்தினுடைய வேர் எது அப்படின்னா, சுயநலமாய் யோசிப்பது, சுயநலமாய் வாழ்வு. இல்லையா? பாவத்தை அறிகிற அறிவு மனுஷனுக்கு வேணும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு தெரியும், நான் செய்யறது சுயநலம், நான் செய்யறது தேவனுக்கு விருப்பம் இல்லாதது, நான் செய்யறது தேவனுடைய வார்த்தை மீறது? எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நான் என் வார்த்தைக்கு தானே சரி, இது என்ன தப்பா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நீ நேசிப்பது போல் பிறனையும் உன்னை நீ நேசிப்பது போல். ஆமா, உனக்கு 900 ரூபாய்க்கு ஒரு சுடிதார் எடுத்தா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய துணி இல்லாதவங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு சுடிதார் எடுத்து கொடுக்கணும்? ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்ம யூஸ் பண்ணிட்டு 2 வருஷமா போட்டு அடிச்சு தையல் போட்ட அந்த துணியை தூக்கி கொடுத்துட்டு நம்ம என்ன எடுத்து கொடுக்கணும்? பத்தாயிரத்து இங்க வந்து சாட்சி வேற சொல்லிக்கணும், கொடுக்கல அப்படி கொடுக்கப்படும். நான் கொடுத்தேன், ஆண்டவர் எனக்கு புதுசு கொடுத்தார். அதுவும் நல்லதுதான். ஆனா இருக்கிறதுலே பெஸ்ட் எதுனா, உனக்கும் நான் வாங்கும் போது அவனுக்கும் நான் வாங்கும், அதுதான் சரி. இல்லையா? அப்ப பாவத்தை அறிகிற அறிவுனா என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை மீறுகிறது எல்லாமே பாவம் தான். சுயநலமா யோசிக்கிறது எல்லாமே பாவம் தான். நம்ம எத்தனை நபர்கள் இன்னைக்கு சொந்தமா
என் வாழ்க்கைப்பா, என் இஷ்டம், நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு யாருமே சொல்ல தேவையில்லை, என் இஷ்டம், நான் இப்படிதான் போவேன், இப்படிதான் வருவேன். இனி காலம் செல்லாது. ரைட்டா? ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புவதற்கு பழகி கொள்ளுங்கள். சுயநலமா என் குடும்பம், என் வீடு, சிலருடைய ஜெபமே எப்படி இருக்குன்னா தனக்காகவே ஜெபம் அடிக்கிட்டு இருக்கு. தான் தனக்கு, தன் வீடு, தன் பிள்ளை, தன் குடும்பம், தன் படிப்பு, இல்லையா? தனக்குன்னு ஜெபிக்கும் போது அழுகை வந்துருக்கு, மற்ற ஆளுக்கு ஜெபிக்கும் போது. ஒருத்தர் சொன்னாரு, தனக்குன்னு வரும்பொழுது அவர் வக்கீலா மாறிடுவார், மற்ற ஆளுக்குன்னு வரும்போது அவர் ஜட்ஜா மாறிடுவார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஜட்ஜிக்கும் வக்கீலுக்கு என்ன வித்தியாசம்? வக்கீல் தப்ப கூட நியாயமா வாதாடுவார், ஜட்ஜ் அப்படி கிடையாது. எழுதினா தீர்ப்பு, அவ்வளவுதான், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். அப்படி அல்ல. பாவம் என்பது ஆண்டவர் சொன்னார், நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியில் சொல்லுங்க படுத்திருக்கும். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. எனவே பாவத்தை குறித்த அறிவு நமக்கு மிக மிக அவசியம். தேவனுடைய வார்த்தையை நீங்க என்னைக்கு கேட்கிறீங்களோ அன்னைக்கே நாம் பாவம் செய்வதற்கு ஆயத்தமாயிடும். ஆண்டவராக தான் சொன்னார், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. இந்த பூமிக்குள்ள பாவம் எப்படி என்ட்ரி ஆகுதுன்னா, சுயநலமான யோசனை, சுயநலமான செய்கை, தேவனை விட மனுஷனை பெருசா நினைச்சது, தேவனை விட பணத்தை பெருசா நினைக்கிறது, தேவனை விட எதெல்லாம் பெருசா நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாம் தேவன் பாவமாகவே பார்க்கிறோம். இல்லையா? பரிதாபம் என்னன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் இதில் சிக்கி இருக்கிறாங்க. சரி, இரண்டாவது வேதம் இன்னொரு அறிவை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு. அப்படின்னா இரண்டாவது அறிவு என்னன்னா, விக்கிரகங்களுக்கு அடுத்த காரியங்களில் உண்டாகிற அறிவு. எதெல்லாம் விக்கிரகம் சொல்லுங்க? எதெல்லாம் விக்கிரகம்? எதெல்லாம் விக்கிரகம்னா, எதெல்லாம் கைகளினால் செய்யப்பட்ட ஒன்றை பார்த்து இது கடவுள்னு சொல்றோமோ அதெல்லாம் என்னதான் விக்கிரகம். சிலருடைய இருதயத்துல விக்கிரகமாய் சில உறவுகள் இருக்கிறார்கள். அவங்க சொன்னா சரிதான் அப்படிமா. சில வீடுகள்ல எப்படி சொல்றதுன்னா, நாங்க இருந்த ஊர்ல இந்து கோயில் இருக்கு, ஆனா ஒரு பெந்தேகோஸ்து கோயில் சர்ச் கட்டணும்னு போது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்சி சர்ச் கட்டிக்கோ, பெந்தேகோஸ்து சர்ச் கட்டணும். என்னவா? ஆர்சி சர்ச் கட்டிக்கோ, ஆனா பெந்தேகோஸ்து சர்ச் ஏன் அப்படி சொல்றான் சொல்லுங்க? ஏன் அப்படி சொல்றான்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுதான், மாரியம்மனாலும் ஒண்ணுதான், ஏன்னா அதுவும் சிலையை வச்சிருக்கிறான். மரியாள்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அதை எப்படிதான் வச்சிருக்கிறான்? சிலையை வச்சிருக்கிறான். அதனால சிலை வைத்து செய்யக்கூடியதை ஒத்துக்கொள்கிறான். தேவன் சிலையில இல்லப்பா, அவர் ஆவியா இருக்கிறார், உனக்குள்ள எனக்குள்ள ஆவியில வேலை செய்யறான்னு சொல்ல ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ரோட்டோரங்களில் கல்லுக்கு சேலை கட்டி வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அது திடீர்னு கோயிலா மாறும், ஒரு வேப்ப மரம் திடீர்னு கோயிலா மாறும். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கணும்னா கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கணும். எங்கிருந்து இவைகள் வருது அப்படின்னு ஆச்சுன்னா, உலக மனுஷனுக்கு தெரியுது எது உண்மையானது எது போலியானதுன்னு சொல்லி. ஆனா நமக்கு தான் என்ன செய்ய மாட்டாங்க. அப்ப விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அறிவு என்பது ஒரு சிலையை செஞ்சு வைக்கிறது மட்டுமே கிடையாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். ஏசாயா 44:19 வாசிப்போம். இந்த 44ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதிட்டே வர்றார். என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு பெரிய மரத்தை வளர்க்கிறான், அந்த மரத்தை வெட்டுறான், அந்த மரத்தை வெட்டி அதை செதுக்குறான், செதுக்கி அதை அழகான நம்ம ஜெரி சப்பான இந்த வேலை பார்க்கிறோம். இந்த நிலை செய்யறது, கதவு செய்யறது, ஜன்னல் செய்யறது, அந்த கதவுல டிசைன் பண்றது, அந்த மாதிரி அந்த பலகையை வச்சு அழகா டிசைன் பண்றான். டிசைன் பண்ணிட்டு என்ன பண்றான்னா, ரொம்ப கூத்தனா இவன் பண்ணின டிசைனை தூக்கி வச்சுட்டு இதுதான் சாமி என்னை காப்பாத்தணும் கூப்பிடுறான். மிச்சம் கிடக்கிற கம்பெல்லாம் எடுத்து அடுப்புல வச்சு எரிச்சிட்டு, நான் சொல்றதெல்லாம் அதுல வருது, மிச்சம் இருந்த கம்பை எடுத்து எரிச்சு சமையல் பண்றான், கூட்டு பொரியல் வைக்கிறான். ஆனா இன்னொரு பலகையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாமி கும்பிட்டு இருக்கான். வாசிங்க 44:19. விக்கிரகத்தை உருவாக்கி
பாதி அடுப்பில் எரிக்கிறான். அதன் தணலில் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசிக்கிறான். அதனால மீதியான பலகையினால ஒரு மரத்தை வெட்டுறாப்பா, வெட்டி விறகு கொஞ்சம் எடுக்கலாம், பலகை கொஞ்சம் செதுக்கலாம், அந்த பலகையில ஒரு உருவத்தை செஞ்சு அதை தேவன் அருவருக்கிறான். அதை என்ன பண்றாரா? அது இயேசு அறியாத வெளியில செய்யறான். இயேசு அறிஞ்சவன் என்னெல்லாம் செய்யறான்? வேதத்துல இன்னொரு வசனம் சொல்லுகிறது, பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. என்னவா? வீட்டுக்கு போங்க, உங்க செல்பை பாருங்க, ஒரு முறை 2 முறை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு எத்தனை பொருள் போட்டு வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. பாக்குற பொருள் சிலர்லாம் பாக்குறதெல்லாம் வாங்குவாங்க, ஆனா யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணிட்டு அப்படியே கிடக்கும். பொருளாசையாக விக்கிரக ஆராதனை. விக்கிரகங்களை குறித்த அறிவு நமக்கு அவசியம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்னார் விக்கிரகங்களை செய்யக்கூடாதுன்னா, விக்கிரகங்களை செய்யக்கூடாதுன்னா, விக்கிரகம் பேசாது, நுகராது, கால் இருந்தும் நடக்காது, கையிருந்து இந்த வேலையை செய்யாது, அதை வணங்குகிறவர்களும் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இருதயத்துல சில விக்கிரகங்களை வச்சிருக்கிறாங்க. பொருளாசை. சில மனிதர்களை விக்கிரகமா பாக்குறாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, என் புருஷன் மட்டும் பேசுறாரு. என்ன வேணாலும் பேசுங்க, என் பிள்ளை மட்டும் பேசுறாரு. யாரை பத்தி பேசுறதா நான் விட்டுருப்பேன், எங்க அம்மாவை பத்தி பேசினான். இதெல்லாம் என்னன்னா விக்கிரகமா பாக்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்றும். அதுக்கு முன்னாடி சொல்வார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, சொத்துக்களையாவது விட்டவன் எவனோ அப்படின்னு. அப்ப விக்கிரகம் அப்படின்னா தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க எதை வைக்கிறீங்களோ அது விக்கிரகம். பைபிள்ல ஃபர்ஸ்ட் விக்கிரகம் செஞ்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். மோசே மேல போயிட்டார், தேவனோடு உட்கார்ந்து இருக்கிறார். இவங்க 40 நாள் தான் ஆகுது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மலை அப்படியே தீப்பிடிச்சு எரியுது. ஜனங்கள்லாம் சொல்றாங்க, மேலே போன மோசேக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை, நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்குவோம் என்று சொல்லி அந்த காதல கழுத்துல கடந்த எல்லா தங்க நகைகளையும் போட்டு அதை அப்படியே விக்கிரகமா உருவாக்கி ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. எது செஞ்சாங்க? கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. அன்னைக்கு செஞ்ச கண்ணுக்குட்டி தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல வேலை பார்த்து. இந்திய பார்லிமெண்ட் என்பது எல்லா மதத்துக்கும் சொந்தமானது. ஆனா அங்க எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிற ஒரு ஆதீனம் கொடுத்து விட்ட ஒரு செங்கோல், அதுல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி படுத்துறோம். இதான் அங்க இருக்கு. விக்கிரகம் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல முதல்ல விக்கிரகம் வேலை செய்யறாங்க. 32ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 32:1 வாசிங்க. 32:1 31:1 பாருங்க. மோசே வர தாமதித்த போது நம்மை அழைத்துக் கொண்டு வந்த மோசேக்கு என்ன ஆகும்? 32:1 வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த பொழுது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்ன ஆயிற்று தெரியவில்லை, நமக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு ஆரோன், எவ்வளவு மோசமான ஒரு தலைவன் பாருங்க, உங்கள் மனைவிகள் உங்கள் குமாரத்திகளின் காதுகளிலும் பொன் உருப்படிகளை கலட்டி கொடுங்கள் அப்படின்னு கலட்டி வாங்கினார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதணிகளை பொன்னணிகளை கலட்டி கொடுத்தார்கள். பொன்னை வாங்கி முக்கியமான வார்த்தை கரு பிடித்தான் அப்படின்னு. கரு பிடித்தான். அவன் தான் முதல்ல செய்ய ஆரம்பிச்சான் விக்கிரகத்தை. கடவுள் வைக்க வேண்டிய கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தருக்கு பதிலாக நீங்க எதை வச்சாலும் அது விக்கிரகம். உங்க வேலைன்னா அது விக்கிரகம் தான், உங்க படிப்புனா அது விக்கிரகம் தான், உங்க செல்வம்னா அது விக்கிரகம் தான். எனவே விக்கிரகங்களை குறித்த அறிவு மனுஷன் அறிந்திருக்க வேண்டும். இல்லையா? சில நேரங்கள்ல என்னன்னா, மனுஷன் கர்த்தர் கொடுத்த வேலை தானே அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம், கர்த்தர் கொடுத்த படிப்பு தானே அப்படி நினைச்சுக்கிறோம். இல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னா 7வது அந்த ஓய்வு நாளை உருவாக்கும் போது ஆண்டவர் மனுஷனை 6வது நாள்ல படைச்சார். 7வது நாள் அப்ப மனுஷனுக்கு அது முதல் நாள்,
ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்து அந்த நாளை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார். அதன் மூலமா என்ன சொல்றாருன்னா, மனுஷன் என் கூட உட்கார்ந்து இருக்கணும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கர்த்தர் இவ்விதமாய் 3ஆம் வசனம், இவ்விதமாய் வானமும் பூமியும் ஒரு சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்த பிறகு தேவன் 7ஆம் நாளை படைத்து அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கி, எத்தனாம் வசனம்? 3ஆம் நாளா? 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். வாசிங்க. 7ஆம் நாளில் நிறைவேற்றி 6ஆம் நாளில் படைத்த தன் மனுஷனோடு கூட அமர்ந்திருந்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்த தம்முடைய கிரியைகளை எல்லாம் அதிலே ஓய்ந்திருந்தபடினால் ஆசீர்வதித்து, ஓய்வு நாள் என்பது பரிசுத்தமானது. மற்ற 6 நாளை விட ஓய்வு நாள் என்னதான்? பரிசுத்தமானது. அவங்களுக்கு 7ஆவது நாள், நமக்கு கர்த்தர் உயிர் தெழுந்த முதல் நாள். அது அர்த்தம் என்னன்னா, கர்த்தருக்கு 7ஆவது நாள், மனுஷனுக்கு எத்தனாவது நாள்? அது 6ஆம் நாளில் படைச்சாச்சு. அப்ப அவனுக்கு முதல் நாள் எந்த நாள்? 7ஆம் நாள் தான் வருது. அதனால வாரத்தின் முதல் நாள் நம்ம கர்த்தரோட என்ன செய்யறோம்? ரெஸ்ட்ல இருக்கோம். ஏதாவது ஒரு நாள், சில கண்ட்ரில வெள்ளிக்கிழமை, சில கண்ட்ரில புதன்கிழமை, சில நாடுகளில் சனிக்கிழமை, ஏதோ ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். அப்படி இல்லாம அன்னைக்கு நீங்க வேலைக்கு போனீங்கன்னா, அன்னைக்கு நீங்க படிக்க போனீங்கன்னா, அன்னைக்கு நீங்க சம்பாதிக்க போனீங்கன்னா, அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட போனீங்கன்னா, எல்லாமே தேவனை வைக்க வேண்டிய இடத்துல விக்கிரமா அதை வைக்கிறீங்க. அல்லேலூயா. அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது மனுஷனுக்கு இருக்கிற இன்னொரு அறிவு வாசிங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலங்கள் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றும் தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு பொருள். 3ஆவதாய் மனிதன் தெரிந்திருக்க வேண்டிய அறிவு, மனுஷனுக்கு இருக்க வேண்டிய அறிவு என்னன்னா, தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிறார். அப்படின்னா தேவ பக்திக்கு ஏதுவில்லாத சத்தியம் இருக்கு. அதாவது மனுஷன் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். தேவ பக்தினா என்னது சொல்லுங்க? தேவ பக்தினா என்னது? நமக்கெல்லாம் தேவ பக்தி இருக்குதா? நீங்க இங்க இருக்கிறீங்களா? நமக்கெல்லாம் தேவ பக்தி இருக்குதா சொல்லுங்க? இருக்கா இல்லையா? ஆண்கள் பகுதியில் சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? இருக்கு. நமக்கெல்லாம் தேவ பக்தி இருக்குது. ஆனா அந்த தேவ பக்தி எப்படி இருக்கு செக் பண்ணி பார்ப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க. எதை தேவ பக்தி என்று பைபிள் சொல்லுது? அதாவது தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியம். தேவ பக்தினா என்ன? வேதம் எதை சொல்லுகிறது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தை அவர்கள் விசாரிக்கிறதும். அது முந்தின வசனம் சேர்த்தே வாசிங்க. அது முந்தின வசனம் சேர்த்தே வாசிங்க. உங்களில் ஒருவன் தேவ பக்தி உள்ளவன். ஃபர்ஸ்ட் தேவ பக்தினா என்னன்னா, நாக்கு அடக்கணும். ஃபர்ஸ்ட் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தேவ பக்தினா நாக்கு அடக்கணும். ஃபர்ஸ்ட் பேசுறதுலயும் சாப்பாட்டுலயும். நம்ம பேச்சுல கரெக்டா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி போடுறாங்கன்னா சர்ச்சு கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊர் எம்எல்ஏ வீட்டுல கல்யாணம், எல்லாருக்கும் ராஜ விருந்து அப்படின்னு வச்சுக்கிறோம். நீங்க அங்கயா இங்கயா சொல்லுங்க? நீங்க அங்க இருப்பீங்களா இங்க இருப்பீங்களா? என்ன சொல்ல புரியுது? தம்பி ஏஸ்கே ஓனர் வீட்டுல கல்யாணம், ராஜ விருந்து. தம்பி அங்கயா இங்கயா? இங்க முடிச்சுட்டு அங்கயா?
ஆண்டவர் சொல்கிறார் தேவ பக்தினா ஃபர்ஸ்ட் நாக்க கண்ட்ரோல் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா? பேச்சில் மட்டுமல்ல சாப்பாட்டிலும் சேர்க்கணும். ஒருவேளை போஜனத்திற்காக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இழந்து போட்ட ஏசாவை போல நாம் வாழக்கூடாது. அதன் பிறகு அவன் அழுது புலம்பியும் அது நமக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. இந்த நாட்களில் நிறைய நபர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கல்யாண வீடு ஒரு ஏதாவது ஒண்ணுன்னா டக்கு என்ன பண்ணிடுவாங்க. ஆமா, முந்தியெல்லாம் சபை நடத்தும் போது பாஸ்டர்மார் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஆராதனை நேரத்துல போகக்கூடாதுப்பா, ஆராதனை அன்னைக்கு போகவே கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆராதனை முடிச்சுட்டு போங்க, ஏன்னா வேற வழி இல்லை. ஆராதனை முடிச்சுட்டு என்ன செய்யுங்க. ஆமா, நம்ம 12 காலத்துல முடிச்சிருவோம். அங்க 12 மணி மேல தான் சாப்பாடு வைப்பாங்க. நீங்க போகலாம், உங்களுக்கு சோறு இருக்கு, ரைட்டா? அங்க முடிச்சுட்டு இங்க வரணும்னு நினைச்சிடாத. அப்படின்னா உங்க நாக்கை கண்ட்ரோல் பண்ணலாம் நடக்கும். இங்க முடிச்சுட்டு அங்க போ, ரைட்டா? அடுத்து வாசிங்க. தன் நாவை அடக்காமல் தன்னுடைய இருதயத்தை வஞ்சி. இருதயம் சொல்லும் தப்புப்பா, சர்ச்சைக்கு போகாம சிலர்லாம் சொல்லுவாங்க, சர்ச்சைக்கு வரலன்னா மனசு நல்லாவே இல்லை, நான் கல்யாணம் வீட்டுல இருந்தாலும் என் மனசெல்லாம் அங்கதாமே இருந்துச்சு அப்படின்னு. நம்ம ஆராதிக்கும் பொழுது உங்க மேல ஏதாவது காத்து மோதிச்சுன்னா நீங்க ஆச்சரியப்படக்கூடாது. சில மனதுகள் இங்க வந்திருக்கு. நான் வாசிங்க. தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவருடைய தேவ பக்தி வேஸ்ட். எது தேவ பக்தி? அடுத்த வசனம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறது. அதான் முன்னாடி சொன்னேன், வராதவங்களை போனப்பட்டு விசாரிக்க, கஷ்டப்படுறவங்களை விசாரிக்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, யாரு பண்றீங்க விசாரிக்க. அது யாரா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும், எந்த ஆதரவும் இல்லாதவர்கள், திக்கற்றவங்க, உதவிக்கு ஆள் இல்லாதவங்க விசாரிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசற்ற தேவபக்தி. அப்ப 4 காரியம். 1, நாக்கு அடக்கணும், இருதயத்தை வஞ்சிக்க கூடாது, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கணும், அடுத்து உலகத்தால் கரைப்படக்கூடாது. உலகத்தால் என்ன செய்யக்கூடாது? போன வாரம் சொன்னோம், மீன் கடலுக்குள்ளதான் இருக்குது, ஆனா கடல் தண்ணியில இருக்கிற உப்பு மீனுக்குள்ள போகாது. ஏன்னா அந்த மீன் உயிரோட இருக்கு. உப்பு உள்ள போயிடுச்சுன்னா அந்த மீன் உயிரோட இல்ல, செத்து போச்சுக்கலாம். நாம் உலகத்தில் தான் வாழ்கிறோம். உலகம் பாவத்திலும் அசுத்தத்திலும் நிரம்பிதான் இருக்குது. ஆனா அந்த அசுத்தம் நம்ம மேல ஒட்டாம நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லையா? சொல்லப்படுது, அந்த அசுத்தம் நம்ம மேல நினைக்கக்கூடாது. பொதுவாக சொல்லுவாங்க, தாமரை பூ, அந்த தாமரை பார்த்துருக்கீங்களா? தாமரை இலை தண்ணியில இருந்தாலும் தண்ணி அந்த தாமரை இலையில ஒட்டாது, அப்படியே உருண்டு போகும், ஒட்டாது அப்படின்னு. நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தில் ஒட்டாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதுதான் தேவ பக்திக்கு ஏற்ற அறிவு. 3 அறிவு. முதல் அறிவு என்னது? சொல்லுங்க. முதல் அறிவு என்ன சொன்னோம்? பாவத்தை குறித்த அறிவு. 2வது அறிவு விக்கிரகத்தை குறித்த அறிவு. 3வது அறிவு தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை குறித்த அறிவு. இது 4வது ஒரு அறிவு. வாசிங்க 2 Corinthians 10:5. 2 Corinthians 10:5. நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எல்லா மேட்டிமைகளையும். இங்கே வசனம் சொல்கிறது தேவனை அறிகிற அறிவு. என்ன வசனம்? அடுத்ததா நமக்கு இருக்க வேண்டிய அறிவு நம் தேவன் யார் என்பதை குறித்த அறிவு. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறார்கள், ஆனா எல்லா தெய்வங்களை பார்க்கிலும் மேலான ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்முடைய தெய்வம் யார் என்பதை குறித்த அறிவு நமக்கு அவசியம் தேவை. இல்லையா? சில உலக மனுஷன் சொல்றான், திருப்பதிக்கு போனா திருப்பம் வந்துருன்றான். என்ன வந்துருமா? சொல்லுங்க. திருப்பதிக்கு போனா அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போவானா, அந்த கோயிலுக்கு போனா கஷ்டம் மாறிடும்ன்றான். அவன் அந்த தெய்வமோ தெய்வம் இல்ல, தெய்வம் கிடையாது, ஆனா அவன் இருதயத்துல அந்த தெய்வமா பார்க்கணும். பார்க்கறதுனால அவன் என்ன நினைக்கிறான்னா, அங்க போனா நம்ம கஷ்டம் என்ன செஞ்சிடும், மாறிடும் நம்புறான். நாங்க இந்த விவிஎஸ் நடந்த போயிருந்தோம் ஒரு கிராமத்துல. அப்ப காலை நேரத்துல எங்களுக்கு டீ வடை வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போவோம்.
தம்பி நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நான் போனோம்ல 3வது நாள், நான் போகும்போது நான் பார்த்தேன். அப்பதான் அந்த ஆள் அடுப்ப ஸ்டவ் பத்த வச்சு வடை போடுறாரு. வடை சுட்டது ஒரு வடை எடுத்து தனியா வச்சார், அப்புறம் மத்த வடையை அள்ளி தனியா வச்சார். நான் வடை கட்ட சொன்னா வடை கட்டல, ஆனா முதல்ல செஞ்ச வடையை நல்லா நச்சு அப்படி துண்டு துண்டா பிச்சு அப்படியே எடுத்து கூரைக்கு மேல போட்டாரு. நிறைய காக்கா வந்துருச்சு. அப்போ எதுக்கு இவர் இப்படி போறாரு அப்படின்னாச்சுன்னா, அவர் என்ன நம்புறாருன்னா, எங்களுடைய குலதெய்வம் எங்களுடைய முன்னோர்கள் இந்த காக்கா வடிவத்துல வந்து இதை சாப்பிடுறாங்க, அவங்க எங்களை பிளஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. சொல்ல புரியுதா? ஒரு தெய்வம் இல்லாத ஒன்றை நம்புகிற மனுஷன் கூட அதை எப்படி கனப்படுத்துறாங்க. ஆனா நம்முடைய தெய்வம் ராஜாக்களுக்கு ராஜா, தேவாதி தேவன். அவரை குறித்து நமக்கு எவ்வளவு தெரியும்? தேவன் அறிகிற அறிவுல வளர்ந்துருக்கிறோமா, பேக்ல போயிருக்கோமா? போன கன்வென்ஷன்ல இருந்து இந்த கன்வென்ஷன் வேண்டாம், போன வாரத்துல இருந்து இந்த வாரம் வரைக்கும் தேவன் அறிகிற அறிவுல வளர்ந்துருக்கிறோமா, பின்னாடி போயிருக்கிறோமா? சொல்லுங்க, வளர்ந்துருக்கிறோமா, பின்னாடி போயிருக்கோமா? எப்படி வளர்ந்துருக்கோமா செக் பண்ணி பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 13 எடுங்க. 1 கொரிந்தியர் 13 அதுல கண்டுபிடிச்சுமா இப்போ 12ஆம் வசனம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் நான் பார்க்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் நான் அவரை பார்க்கிறேன். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து. இப்போதைக்கு கண்ணாடியில பார்க்கிறாராம். எப்படி பார்க்கிறாராம்? பைபிள்ல வேதம் கண்ணாடின்னு சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? சொல்லுங்க, என்ன சொல்லுது? தன்னுடைய சுபாவ முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது போல இப்ப நம்மளை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கண்ணாடியில நம்ம தேவனை பார்க்கிறோம். இது எவ்வளவு காட்டுதோ அவ்வளவுதான் நம்ம தேவனை குறித்து அறிவு. நாம் வளர்ந்த பிறகு அவர் எப்படி இருக்கிறாருன்னு நேருக்கு நேரா பார்த்து தெரிஞ்சு கொள்ளும். ரைட்? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்போ எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றது? இதுவரைக்கும் நீங்க சாப்பிடாத ஒரு உணவு, இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உணவை உங்ககிட்ட ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கற்பனையில சில இப்படி எல்லாம் இருக்கும்னு நினைச்சுக்கிடுவீங்க. ஆனா நீங்க சாப்பிடுறது வேற, கற்பனை பண்றது வேற. உண்மைதானே? இப்போதைக்கு நமக்கு இந்த கற்பனை தான். இது பார்க்கும்போது ஒரு தேவன் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுவோம். நிச்சயமா தேவனை பார்க்கிற ஒரு காலம் வரும், அன்னைக்கு நாம் அவரை என்ன செய்வோம்? பார்த்துக் கொள்வோம். ஆனா அவர் அறியணும்னா நீங்க பைபிளை நல்லா படிக்கணும். அறியணும்னு என்ன செய்யணும்? சொல்லுங்க, நல்லா படிக்கணும். இன்னொரு வசனம் வாசிப்போம். ஓசியா 4:10 வாசிப்போம். பழைய பாட்டுல ஓசியா புக்கு 4:1. ஓசியா 4:1. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை. தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா அந்த மனுஷட்ட இரக்கம் கிடையாது, அந்த மனுஷட்ட உண்மை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த மனுஷன் தேவனை எந்த மனுஷன் அறிகிறானோ அவங்கிட்ட இரக்கமும் இருக்கும், உண்மையும் இருக்கும். தேவனை அறியாத மனுஷன்ட்ட இரக்கமும் கிடையாது, உண்மையும் கிடையாது. இதை நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப தேவனை அறிகிற அறிவு நமக்கு கட்டாயமாய் தேவை. அடுத்து வேகமா நேரம் ஆயிடுச்சு. வேகமா மூணு வேகமா சொல்லிட்டு போவோம். 2 பேதுரு 1:3. 2 பேதுரு 3:1-3 இன்னொரு அறிவை வேதம் சொல்லுகிறது. 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. அடுத்ததா ஒரு வசனம் சொல்லுகிறது, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு வேற, உங்களை என்னை அழைச்சார்ல அந்த அறிவு வேற. நீங்களும் நானும் எதை நம்பி வந்தோம்னா சுவிசேஷத்தை கேட்டு வந்தோம். நீங்கள் நான் எதை நம்பி வந்தோம்? சரிதானா? நம்ம இயேசுவை அறியாமல் வாழ்ந்த காலத்தில் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்கள் கடன்களை அடைப்பார், இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் என்ற வார்த்தையை கேட்டோம். இயேசுவின் மூலமாய் நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை நம்பி நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். சரிதானா? அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைனா, இயேசு என்னை காப்பாற்றுவார், இயேசு என்னை பாதுகாத்துக் கொள்வார், இயேசு என் வாழ்க்கைக்கு எல்லாமே தருவார். அவரை அறிகிற, அவரை நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. நம்மள ஒருத்தர் கூப்பிட்டுருக்காருன்னா அவரை நம்பிதான் நம்ம போவோம். அப்படிதானே? இப்போ உங்களை கல்யாணத்துக்கு வர சொல்லி ஒருத்தருக்கு கார் கொடுக்குறாரு,
அவரை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், வேற யாரையுமே தெரியாது. நீங்க அந்த கால் எடுத்துட்டு அங்க போறீங்க, உங்க கண்ணு யாரை தேடும்? நம்மளை கூப்பிட்டவரை தேடும். அவர் எங்க இருக்காரு? ஏன்னா அவர் தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை யார் கூப்பிட்டாங்களோ அவங்கள தான் நான் போய் பார்க்க போறேன். ஏன்னா அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு? கூப்பிட்டுருக்காரு. இன்னைக்கு நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவு இருக்குதா? உங்களை அழைத்தது யார்? பாஸ்டரா, சபையா, கர்த்தரா? யாரை நம்பி வந்தீங்க? அப்படின்னா அவரை அறிகிற அறிவில் நாள்தோறும் நாம் வளர வேண்டும். ரைட்டா? வளர்றோமா? வளர்கிறோமா? வளர்ந்தால் என்ன நடக்கும்? தானியேல் 5:12 வாசிங்க. தானியேல் 5:12 வாசிங்க, எடுத்து வாசிங்க. அங்க இருக்கிற ராஜாவுக்கு ஒரு பெரிய திகில். என்னன்னா, சுவர்ல ஒரு கை வந்து எழுதுது. அப்படி எழுதும் போது அந்த எழுத்து என்னன்னு சொல்லி யாருக்குமே புரியல, யாருக்கும் தெரியல, அந்த தேசத்துல வந்து யாருக்குமே தெரியல. அப்போ தானியேலை குறிச்சு ஒருத்தங்க சொல்ற சாட்சியை பாருங்க, வாசிங்க. ராஜாவினால் பெல்தேசாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று. ஏன்? தானியேலோடு தேவன் இருந்தான். தானியேலுக்கு தேவன்னா யாருன்னு தெரியும். தன்னை அழைத்தவரை அறிகிற அந்த அறிவினால ராஜா கொடுக்கிற சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன்னு முடிவெடுத்தேன். பாருங்க, அரண்மனை வாழ்க்கை, அரண்மனை சாப்பாடு. இன்னைக்கு இருக்கிற அம்பானியை பார்க்கிறோம், பல மடங்கு பெரிய நபர். அன்னைக்கு இருந்த அந்த நேபுகாத் நேச்சார். ஆனா இவர் சொல்றாரு அந்த அரண்மனை சாப்பாடு வேணான்ற. நான் சொல்ல புரியுதா? நான் முன்னாடியே சொன்னேன், ராஜ விருந்து இன்னைக்கு இருந்தாலும் தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க அந்த ராஜ விருந்துக்கு நோ சொல்லுவீங்க. தானியேல் நோன்னு சாப்பிட மாட்டேன் அப்படின்னா. ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருக்குது, ஒரு பெரிய டைனிங் ஹால் இருக்குது. எல்லாரும் உட்கார்ந்து கறியும் மீனும் மட்டனும் அப்படி இதுமா சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன டேபிளை போட்டு தானியேலும் தானியேலுடைய 4 நண்பர்களும் உட்கார்ந்து வெறும் பருப்பும் கீரையும் தண்ணியும் குடிச்சுக்கிட்டு இருந்தா பாக்குறவங்களா என்ன சொல்லியிருப்பான்? சொல்லுங்க, என்ன சொல்லியிருப்பான்? அவன் பின்னாடியே சாம்பார் அப்படின்னு இருப்பாங்க. சொல்லுவாங்கல்ல, பிழைக்க தெரியாதவன் இருப்பாங்க. சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க, சொல்லுவாங்க. ஆனா தானியேலுக்கு தெரியும், என் தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் தேவன் தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவியை வைத்தார். நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, நம்ம அழைத்தவரை குறித்த அறிவு. அடுத்த 6வது 1 கொரிந்தியர் 14:6. மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்காவது அறிவு உண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது வராமல். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து பேசினா உங்களுக்கு அறிவு வரும்ன்றார். அப்ப பிரசங்கத்தை கேட்பதனால் ஒரு அறிவு வருது. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதனால என்ன செய்யுது? இப்ப நமக்கெல்லாம் தேவனை குறிச்ச அறிவு எங்க இருந்து வருதுன்னா, இப்ப ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த அறிவு நமக்கு என்ன செய்யுது? இப்ப இந்த பைபிள்ல 666 நம்பர் எழுதப்பட்டிருக்கா? பைபிள் வாசிச்சவங்க யாராவது வாசிச்சிருக்கீங்களா? கடைசி நாட்களில் 666 அந்த இலக்கம் கற்பிக்கப்பட்டிருக்கும். வாசிச்சது இல்லையோ? வெளிப்படுத்தல வருதுல்ல, அது என்னன்னு தெரியுமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் சாத்தானுடைய சிம்பிள் நம்ம சொல்றோம். ஆனா அதை எழுதும் போது என்ன, அதுக்கு கீழே என்ன எழுதுறாருன்னா, இது மனித இலக்கத்தின் படியானது, இதை வாசிக்கும் பொழுது ஞானம் விளங்கும், அது இல்லாதவன் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது. இதெல்லாம் வருதுல்ல. அப்ப அந்த நம்பர் எப்படிப்பட்ட நம்பரா இருக்கும்னா 18 டிஜிட் நம்பர். உலகம் முழுக்க ஒரே மொழி இருந்தாதான் அது தெரியும், ஒரே லாங்குவேஜ். இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே லாங்குவேஜ் இருக்குதா? உலகம் முழுக்க ஒரே மொழி இருக்குதா? உலகம் பொதுமொழின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் கூட
35% மக்கள் தான் பேசுறாங்க. 100 மக்கள் எடுத்தா 35% தான் இங்கிலீஷ் தெரியும். நம்மள உட்கார்ந்திருக்கிற பேர் எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? நேற்று ஒரு ஆராதனை கூட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. பிரசங்கம் பண்றவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு. எனக்கு தூக்கமே வந்துருச்சு. வழக்கமா பிரசங்கத்துல நான் தூங்கவே மாட்டேன். ஏன்னா என்ன பேசுறான்னு எனக்கு புரியல. நான் தட்டு மாதிரி தான் அந்த தவளையும் தேடு கதையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணுமே புரியல. இங்கிலீஷ்ல பேசுறாரு. இதுல என்ன தெரியுதுன்னா 100 பேர் எடுத்தா 35 பேர் தான் உலகத்திலே தெரியுது. அப்ப உலகம் முழுக்க தெரிந்த ஒரே மொழி என்ன அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும்தான். ஒன்னு எழுதிட்டோம். ஒன்னாம் நம்பர் போட்டா அமெரிக்காவுக்கு போனாலும் ஒண்ணுதான், ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் ஒண்ணுதான், இந்தியாவுக்கு போனாலும் ஒண்ணுதான். ஆனா எழுத்துல வேற. ஒன்று எழுதுனா தமிழ், ONE எழுதுனா இங்கிலீஷ், ஏக் அப்படின்னா இந்தி. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பல மொழிகளில் பல அர்த்தம். ஆனா அது மனுஷ கணக்கின்படி இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா அது நம்பர் எப்படின்னா 6 6 6 666 3 6 அப்படின்றது. அப்ப அது எல்லாமே நம்பர்ஸ் புரிகிற வார்த்தை அப்படின்னு ஒருத்தர் அதுக்கு விளக்கம் சொன்னார். இன்னைக்கு வந்திருக்கிற ஆதார் கார்டு எத்தனை நம்பர்ல இருக்குது? நம்ம கையில வச்சிருக்க நம்பர்ல 12 இருக்குது. ஆனா இப்போ வேர்ல்ட் வைடா வேற ஒரு நம்பர் வருது. வேர்ல்ட் வைடா 4 நம்பர் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம். இப்போ இந்தியாவுக்கு நம்பர் என்னன்னு தெரியுமா? 0091. இது இந்தியாவுடைய அடையாள நம்பர், கோட் நம்பர். இந்தியா ஒரு மாதிரி பார்க்குறது இதெல்லாம் தெரியாதா? 0091க்கு பதிலாக தான் +91 போடுறாங்க. சரி, படிச்சவங்களுக்காக இது தேவைப்படும். புரியுதா? ஏற்கனவே 4, இப்போ ஒரு 12, மொத்தம் எத்தனை ஆச்சு? 14. அதை கம்ப்யூட்டர்ல ஏத்துனானா கம்ப்யூட்டருக்கு 2 நம்பர் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு? 18. இன்னைக்கெல்லாம் எந்த மனுஷனும் பேர் சொல்லி கூப்பிடுறதே இல்லை. பேர் நம்முடைய அடையாளமே இல்லை. நான் போய் என் மோகன்னம்னா அது என் அடையாளம் கிடையாது. உன் ஆதார் கார்டு கூட இருக்கு. ஆதார் கார்டுல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் என் அடையாளம். நான் சொல்றேன் நான் மோகன்றேன், அவன் சொல்றான் ஆதார் கார்டுல என்ன பேர் இருக்கோ அதான் நீம். ஆதார் கார்டு நம்பர் தான் நீம். இருக்கா இல்லையா? இதே 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்ல லோன் எடுக்க ஆதார் கார்டு கேட்டாங்களா? ஆனா இன்னைக்கு ஆதார் கார்டு இல்லாம லோன் கொடுப்பாங்களா? எதுக்காக சொல்றேன்னா இப்ப நான் பிரசங்கம் சொன்ன உடனே உங்க மைண்டுக்குள்ள இப்ப அந்த நம்பரை குறிச்ச ஒரு அறிவு வந்துச்சா? அப்படிதான் ஒரு வார்த்தை பிரசங்கிக்கும் பொழுது ஒரு அறிவு வரும். அப்படின்னா நீங்க பிரசங்கம் நிறைய கேட்டீங்கன்னா அறிவு என்ன செய்யும்? வரும். கேட்காம விட்டீங்கன்னா வர. இங்க வந்து தூங்கிட்டு போனீங்கன்னா சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா? 7வது ஒரு அறிவு வேதம் சொல்லுகிறாரு. எடுங்க நீதிமொழிகள் 2:10. அது அறிவும் ஆத்மாவுக்கு இன்பமான, ஆத்மாவுக்கு இன்பமான அறிவு. அடுத்து 7வது அறிவு என்னவா? ஆத்மாவுக்கு. ஆமா, நான் சொன்ன அந்த 6ல உங்கள் ஆத்மாவுக்கு இன்பமானது எது? பாவத்தை குறித்த அறிவா, விக்கிரகத்தை குறித்த அறிவா, அடுத்து 3வது சொன்ன தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவா, தேவனை அறிகிற அறிவா, அழைத்தவரை அறிகிற அறிவா, அல்லது பிரசங்கத்தினால் உண்டாகிற அறிவா? இந்த 6ல் இன்பமான அறிவு எது? உங்களுக்கு உங்க ஆத்மாவுக்கு இன்பமான அறிவு எதோ அதை நீங்கள் அறிந்திருப்பீர்களே. ஆனால் 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும். இந்த 6ல உங்க ஆத்மாவுக்கு எது இன்பம் தருகிறது? பாவத்தை அறிகிற அறிவா? ராத்திரி தூங்கும்போது போர்வை இழுத்து மூடிக்கிட்டு செல்போன்ல www.com அங்க போய் அதை படிக்கிறது, இங்க போய் இதை படிக்கிறது, அவளை பார்க்கறது, இவளை பார்க்கறது, இந்த பாவத்தை குறித்த அறிகிற அறிவா? இல்லைன்னா விக்கிரகங்களை குறித்து இன்னைக்கு ஆராதனைக்கு போகாம 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற வேலைக்கு போகணும், இன்னைக்கு எங்க வேலைக்கு போக, நாளைக்கு எங்க வேலைக்கு போக, இந்த மாதிரி தான்? இல்லைன்னா நீங்க எதை குறித்து அறிகிற அறிவு உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? 3 யோவான் எடுத்துட்டீங்களா? 3 யோவான் 2ஆம் வசனம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இப்ப என்னன்னா உங்க ஆத்மா அந்த 6 அறிவுல எந்த அறிவுல இன்பமா இருக்குதோ அதுதான் உங்க வாழ்க்கை. உங்களுக்கு எந்த அறிவு இன்பம்? சொல்லுங்க. செல்போன் யூஸ் பண்ணுவதா? கேம்ஸ் விளையாடுவதா? சினிமாவுல கூட
சொல்றான், நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நமக்கு தேவன் கொடுத்த அந்த டைம் திரும்ப வராது. ஒரு தடவை போயிடுச்சுன்னா திரும்ப வராது. இது 6 அறிவுல உங்கள் ஆத்மா எந்த அறிவுல நிரம்பணும்னு நீங்க விரும்புறீங்க. எவைகள் தேவையோ அவைகளை வைத்துக் கொள்ளுங்கள். எவைகள் தேவையோ அவங்களால நினைச்சுங்க. தேவனை அறிகிற அறிவு, தன்னை அழைத்தவரை அறிகிற அறிவு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் ஆத்மா இந்த அறிவுல நிரம்பிச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில தேவன் வெளிப்படும். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இப்போ மோகனை யாருக்குமே பிடிக்காது. ஆனா மோகன் பிரசங்கிக்கிற இயேசு எல்லாருக்குமே பிடிக்கும். நான் சொல்ல புரியுதா? என்னைய நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா நான் சொல்ற இயேசுவை எல்லாருக்கும் என்ன செய்யும்? பிடிக்கும். இப்போ நான் பேசுற வார்த்தையின் மூலம் இயேசு வெளிப்படணும்னா என் இருதயத்துல இயேசு இருக்கும். என் இருதயத்துல இயேசு இருந்தா இயேசு வெளிப்படுவார். எல்லாருக்கும் என்னை பிடிக்கும். நான் சொல்ல எத்தனை பேர் பழகிச்சு? ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கணும்னு சொல்லி நீங்க தீர்மானிக்க. உங்கள் இருதயத்துக்குள்ள தேவன் அப்படிப்பட்ட அறிவை தருவாராம். ஜெபம் பண்ணுமா?